ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. 2 days பிஃபோர் நம்ம ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூ விளாக் தான் இது. வலிமா ஃபங்க்ஷன் நடக்குது இன்றைக்கி. மண்டபம் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. சின்ன மண்டபமாக இருந்தாலும் வெளிலேருந்து லுக்கு செம்மையாக இருந்தது. கப்புள்ஸ் இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம போகும்போது. சரி ஓகே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் உக்காந்தாச்சு ஒரு இடத்துல. நிறைய பேர் இன்னும் வரல, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருந்தோம். வெளியில் கார்டன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நிற்க வச்சு எடுத்தாச்சு. அங்கே மட்டும் எடுக்கிறியே, எனக்கு இங்கேயும் எடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஸ்டேஜ்லேயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க, ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துட்டாங்க போல். அவங்கெல்லாம் வந்துட்ட பிறகு பொண்ணோட வீட்டு ஆளுங்களும் எல்லோரும் வந்துட்டாங்க. மாலை மாற்றிக்க சொல்லி சொன்னாங்க. 2 பேரும் மாலை மாற்றிட்டாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மேரேஜில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் வலிமாவில் தான் நிறைய ஃபோட்டோஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கிரேப் ஜூஸு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. வெயிலுக்கு இதமாக இருந்தது. அப்புறம் மேரேஜ் கப்புள்ஸ் கூட அவங்க அம்மா அப்பாலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா நின்று எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா அப்பாவும் நின்று ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மொய் பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நின்று குரூப்பாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது நம்மளுடைய ஃபேமிலி. அவங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்மளும் போய் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாம் வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். மேரேஜ் செல்ஃபி மாதிரியே இதுவும் நல்லா வந்துருந்துச்சு. மணி 2 o'clock ஆயிடுச்சு, சாப்பிட்ணும் இல்லையா, பிரியாணி வாசனை ஆளை தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரியாணி சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பந்தி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோவில் பிஸியாக இருந்ததுனால நம்ம அங்கே இருந்துட்டோம். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பந்தியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படின்னு பார்த்தா சைடில் அதுக்குள்ளே பெஞ்செலாம் போட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பசங்களை ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் இந்த சிக்கன் 65 சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே லெக் பீஸாகவே வச்சுருந்தாங்க. அல்டிமேட்டுன்னு சொல்லணும், சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் சாப்பிட்டு சொன்னாங்க. பிரியாணியோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மட்டன் பிரியாணினாலே டேஸ்ட்டு தானேங்க, தனி சுவை தான். மட்டன் பீஸ்லாம் நல்லா வெந்து ஜூஸியாக செம்ம சூப்பராக இருந்தது. பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு ஸ்டேஜில் போய் நின்று மாப்பிள்ளை கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் குரூப்பாக நின்று. அவ்வளோதான், நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷன் வீடியோ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா, பை பாய்.